Hi guys, இது உங்களுடைய TK Radar. இது எங்களோட first video. Hope you guys like it. நான் உங்களோட host and இவன் கேள்வி கேட்கறதுக்குனே பிறந்தவன். ஆமா, ஈஸ்டர்னா என் ஃப்ரெண்டு சொன்னா சிம்ல ஏதோ கேக் பண்ணுவீங்களாமே, அப்படின்னா என்ன? அது சிம்ல கேக் இல்லடா, இட்ஸ் கால்ட் சிம்னெல் கேக். அதான் ஐயாச்சாமி, அதேதான். அது ஒன்றும் இல்லடா, அது நம்ம பக்கத்து பேக்கரியில் கிடைக்கிற சாதாரண ஃப்ரூட் கேக் தான். அதுக்கு மேலே ஒரு லேயர் மார்சிப்பியன் ஆர் ஆல்மண்ட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு 11 மார்சிப்பியன் பால்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கிற ஃப்ளவர்ஸை வச்சு தான் ஈஸ்டர் ஸ்பெஷல் சிம்னெல் கேக் பண்ணுவாங்க. என்ன, கேக்ல பூவை வைக்கிறீங்களா? கேக்ல தீய வச்சா அட்லீஸ்ட் கேக் பேக்கனா ஆகும்லடா. ஈஸ்டர் ஸ்ப்ரிங் சீசனில் வரனால இந்த சீசனுக்கு ஸ்பெஷலான ஃப்ளவர்ஸை கேக் மேலே வைப்பாங்க. ஆமாம், இதில் ஏன் 11 பால்ஸ் இல்லை ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்கன்னு கேட்டியா? ரொம்ப சிம்பிள். ஜீசஸோட ரெசரக்ஷனை கொண்டாடுறது தான் ஈஸ்டர். அப்போது ஜீசஸோட இருந்தது 11 டிசைபிள்ஸ். 12வது டிசைபிள் ஜீசஸே காட்டி கொடுத்தாராமா. அதனால தான் இந்த கேக் மூலமாக நம்ம முன்னோர்கள் இந்த ஸ்டோரியை நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கதை சொல்ல போறியா? இல்லையே, இந்த ஈஸ்டர் நம்மலாம் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சிம்னெல் கேக்கை வீட்டில் இருந்த சில பல இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாங்கள் பேக் பண்ணதை வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்போ காமி. நோ, லாக்டவுனுக்கே டைம் லிமிட்ஸ் இருக்கும்போது ஏன் வீடியோக்கு இருக்காதா? வாட்ச் மை நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் த ரெசிபி. லிங்க் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எங்களோட பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். Thanks for watching. Until my next video.